குஜராத் சிவஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு அன்டோல் ஸ்டோரிஸ் வித் நிஷான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கணும்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து டேரக்ஷன் ட்ரை பண்ணுவாங்க, ஆக்டிங் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இண்டிபெண்டன்ட் ஃபிலிமாக எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்த கூட வரம்படத்தோட காசு தான் நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஃபைன், நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். நான் படம் பார்த்தேன், ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஒரு அட்டெம்ப்ட் இருந்துச்சு. அண்ட் டேரக்டர் வந்து இன்னைக்கு வரல. உங்கள் டேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி எங்களை பற்றி நீங்களே ஒரு சின்ன இன்ட்ரோ மக்களுக்கு கொடுத்துருங்க. ஹாய், என்னோட பேர் முகேஷ். என்னோட நேட்டிவ் வந்து சேலம். நான் ஆக்டிங்கோசரம் இங்கே சென்னையில் வந்து ஒரு 5 இயர்ஸாக ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். அப்புறமேட்டு இப்போ அப்படியே சின்ன சின்ன ரோல், டாடா, செல்வி, அந்த மாதிரி சின்ன சின்ன ரோலாக போயிருக்கேன். வணக்கம், என் பேர் பவித்தன் பாக்யராஜ். நான் இங்கே முடிச்சூரில் நாம்பரம் பக்கத்தில் முடிச்சூரில் இருக்கேன். நான் ஒரு 2016 நான் ஆக்டிங் ட்ரை பண்ணேன். அப்புறம் 2019 ஃபுல் டைமாக ட்ரை பண்ணி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இன்ஸ்டியூட் ஆக்டிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி ஒரு 100 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட பண்ணியிருப்பேன். கடைசியாக கூடாரம் கிடச்சி அது ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன். அருள்ராஜ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்டு ஆக்டிங் ட்ரைனிங் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸராக பண்ணியிருக்கேன். நான் இதய நீதி சீர்காழிலேருந்து வந்திருக்கேன். நான் 2019 சென்னையில் இருக்கேன். நான் ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக ட்ரை பண்ணுறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சரண்ன்ற ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க கூடாரம் மூவியில். அண்ட் ஆல்சோ இதில் லாஸ்ட் ஏரியாவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹாய், என் பேர் சுதர்ஷன். நான் சென்னையில் லாஸ்ட் 2 இயர்ஸாக இருக்கேன். என்னோடய நேட்டிவ் வந்து கள்ளக்குறிச்சி. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 4 டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் வந்து ஒரு படத்தில் சேர்ந்துருக்கீங்க. ஸோ இந்த படம் வாய்ப்பு வந்து உங்களுக்கு எப்படி கிடச்சிது? எல்லாருக்கும் ஒரு ஜேர்னி இருக்கும் ஐயா. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இன்ஸ்டா மூலியமாக தான் அவங்கள அப்ரோச் பண்ணேன். ஓகே, ஆக்டிங் வீடியோ அனுப்பி விட்டோன்னு. அப்புறம் நேரில் வடபழனி வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போனப்போ அவங்க டீமாக வந்தாங்க. சுரேஷ் அப்புறம் ரியாஸ்ண்ட் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் எப்படி இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகும் அப்படின்றது முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது 2-3 கேரக்டர் இதில் இருந்துச்சு. அதில் இந்த பையனோட கேரக்டர், அப்புறம் என் கேரக்டர், இந்த 2 கேரக்டரில் வந்து சூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி. அப்புறம் எனக்கு அந்த சரண்ன்ற ஒரு கேரக்டர் கொடுத்தீங்க. நல்லா போச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்ல ஒரு படம். ஸோ உங்கள் டேரக்டரை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட், இன்டர்வியூ கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு பிடிக்கும். பட் ஏன்னா இப்போ வர முடியாத சூழ்நிலை. அவர் ஊரில் ஆக்சுவலாக அவர் கோயம்புத்தூர், அங்கே திருப்பூரில் இருக்கார். சரி, அவர் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் அப்படி கிடையாது. நல்ல டேலண்ட். ஜாலியாக பேசுறதுலாம் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்லி தான். சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல படத்தில் இந்த மாதிரி தான் கேரக்டர் அப்படின்றப்போ நீங்கள் வந்து இப்போது எல்லாருமே ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்கு அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அண்ட் நீங்கள் என்ன மாதிரி இம்ப்ரூவைசேஷன்லாம் பண்ணீங்க? இப்போ டேரக்டர் வந்து ஒரு இன்புட் கொடுத்துருப்பாரு, அதை தாண்டி உங்களோட இன்புட் ஒன்று இருக்கும்ல. ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் வந்து அருள்ராஜ். படத்தில் அவர் சொல்லும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இது படத்தில் நீங்கள் ஹீரோ கிடையாது, பட் உங்கள் கேரக்டர் சுற்றி தான் அந்த படம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும் நர்வஸாக இருந்துச்சு. ஏன்னா அது முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். பட் ஒரு படத்துக்கு ஃபுல் ஃப்ளெஜ்லாம் நீங்கள் பண்ணும்போது ஒரு பயம் இருந்துச்சு. நான் 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அந்த ரியாஸ் யாருன்னு தெரியாது. ரியாஸை வந்து நான் ஊட்டியில் போய் ஸ்பாட்டில் தான் பார்க்குறேன். அது வரையும் அந்த டீமை பற்றி எதுவுமே தெரியாது. ஸோ கேரக்டர் மட்டும் கொஞ்சம் வெயிட்டுன்றாங்கனால பயந்துகிட்டே போகலாமா வேண்டாமா, ஒரு புது டீம் வேறு சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ன்றாங்க, இது அடுத்த லெவலுக்கு போகுமா, நம்மளுக்கு அனுபவம் இருக்கும் இல்லையா, சில பேர் படி பாதி நிறுத்திடுவாங்க, அந்த மாதிரி பயம் இருந்துச்சு. பட் இன்ஸ்டியூட்டில் நான் டிஸ்கஸ் எங்கள் டீச்சர்லாம் கேட்டப்போ, நீங்கள் போங்க, நீங்கள் பண்ணதை பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே. எனக்கு ஆடிஷன்லாம் எனக்கு பண்ணலாம். அது ஒரு சுற்றி ஒரு மாதிரி கிடச்சி வாய்ப்பு. ஸோ அங்கே போயிட்டு தான் என்ன சொல்கிறது, அங்கே போய்ட்டு நான் கதையை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அருள்ராஜ்னு சொல்லும்போது, அது முக்கியமான கேரக்டர் சொல்லும்போது எல்லோரும் அவங்க பார்க்குறாங்களா, எனக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு 3 நாள் வந்து எனக்கு அங்கே நான் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. ஆமாம், டேரக்டர் நான் பண்ணுறது அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 10 நாள் ஆச்சு நான் கேரக்டர் அவர் கண்ணுக்கு நான் தெரியறதுக்கு. எனக்கு ஒரு 10 நாள் ஆச்சு. என்ன இம்ப்ரூவைசேஷன் அங்கே நடந்துச்சுன்னா, அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். ஸோ இந்த சீன் வந்து என் மைண்டில் ஒன்று இருக்குது, இது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கா, இதெல்லாம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்பார். அது எனக்கு ஒரு 2-3 சீன் தான் பண்ணி காட்ட சொன்னார். அதை பண்ணிட்டேன். அவர் பிடிக்காத விஷயம் என்னென்னா, ஸ்பாட்டில் போய்ட்டு அதை பண்ண சொல்ல மாட்டேன், மாற்றிடுவார் டக்குன்னு. ஆமாம், ஆன் ஸ்பாட்டில் போய்ட்டு எனக்கு அதுவாக நான் இதுவரை பண்ணுங்கன்றார். நான் என்ன பண்ணுவேன்னா, ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணுறாள் இவங்களாம் தெரியும். எப்போ ப்ராக்டிஸ் நான் பாட்டு படிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், ஒரு 100 தடவை ஒரு டைலாக் நான் சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்படி இப்படி தான் நான் பிடிச்சிட்டு அங்கே போய்ட்டு வேறு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அது ஒரு ஆக்டராக நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். ஒரு டேரக்டர் என்ன கேட்குறாரோ அதை நீங்கள் பண்ணணும். எனக்கு ரொம்ப கவலையாக இருந்த விஷயம் என்னென்னா,
முதல் 3 நாள் அவர் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலங்கிறது மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவர் அவுட் பார்த்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணார். அவர் சாட்டிஸ்ஃபை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஓப்பனாக சொல்லிட்டாரு. இல்லை டேக் ஓகே சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாரு. இந்த ஃபஸ்ட்டு டே சீனில் எனக்கும் இன்னொரு சந்தோஷ்னு ஒரு கேரக்டர் நம்பர் ஹரி லுங்கி பாய்ஸ் இருக்காரு. அவருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹரி ராஜாமா எனக்கும் அவர் தான் ஃபஸ்ட்டு சீன் வைக்கிறது. எப்படின்னா சிங்கிள் ஷாட் அந்த ஒரு இது சிரிச்சிட்டு அந்த ஷாட்டு எங்களை பைக்கில் வர சொல்லிட்டாரு. ப்ரோ பைக்கில் வாங்க, நாங்கள் இப்போ தான் லொக்கேஷனை பார்க்க போகிறோம், பைக்கில் வாங்கன்னு போயிட்டாரு. போகிற வழியிலேயே ப்ரோ நீங்கள் பேசிட்டு வாங்க, நாங்கள் அப்படியே பேக் போகிறோம் அப்படின்றாங்க. அப்படியே பேசிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். இப்போ தான் இந்த ஷாட் வைக்கிறாரு. நான் நடிச்சு காட்டுறேன், ரிஹர்சலில் பண்ண மாதிரி நடிச்சு காட்டுறேன், அது வேண்டாம் ஓவராக பண்ணுங்க, வேறு மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டார். அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஸோ பண்ணிட்டேன். ஈவினிங் ஒரு ஷாட் வைக்கிறார். இவர் சந்தோஷ் ஷாட் வச்சுட்டு அவர் கட் சொல்லிவிட்டு ப்ரோ உங்கள் கேரக்டர் அவர் கொடுத்துலாமான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டார். எனக்கு நான் உண்மையில உடஞ்சிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து வரோம், நம்ம அடுத்த இன்ஸ்டியூட் பேர் போயிடுமோங்கிற பயம்லாம் வேலை வந்துச்சு. இவன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணான், நீ பண்ணுறது இதுதான் கரெக்ட். இவரோ ஹரியும் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணான், இதுதான் கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ண நான் சரி நான் பண்ணுறதை பண்ணுவோம், இந்த கேரக்டர் தான் தேவைப்படுது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஃப்டர் தட் அவரே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் இது பண்ணுறாரு. அந்த ரஃப் எடிட் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணார். ப்ரோ இது வந்து விஷுவலாக நீங்கள் பண்ணது கரெக்டாக தான் இருந்துச்சு, பட் எனக்கு அப்போ தோணல, பட் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இது சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம் இதை பற்றி அடுப்போம் மதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம. என்னோட கேரக்டர் பேர் வந்து விஸ்வா. ஆக்சுவலாக அங்கே போயிருந்ததுக்கு தான் எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு மொட்டை அடிக்கணும் அப்படின்ட்டு. நான் இந்த ஹேர் ஸ்டைலில் தான் நான் போனேன். போனாலே காலையில் போகிறேன், போயிட்டு மொட்டை அடிப்பீங்களா அப்படின்னே சரி ஓகே நம்ம ஆக்டிங் எனக்கு எக்ஸைட்டாக இருந்துச்சு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு. சரி மொட்டை அடிக்கலாம், ஏன்னா தனியாக அவங்களுக்கே அடிக்கும், அந்த இடமுக்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் மொட்டை அடிச்சிட்டு அந்த கேரக்டர் வந்து நானாக இருக்கிற கேரக்டர் தான். ஸோ எனக்கு வந்து எதுவுமே பெருசாக இல்லை. நீங்கள் வந்து நீங்களாக இருங்க, ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி எதுவுமே தெரியாமல் இருப்பீங்க, எது கேட்டாலும் தெரிலன்ட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தற்குறி மாதிரி தான் இருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் அது ரியலைஸ் ஆகி நீங்கள் ஒரு இதாக. ஸோ அப்போ நான் யோசிச்சேன் நம்மளாம் நடிப்போம். நான் வந்து அதில் பெருசாக எதுவுமே ஃபுல்லாக நடிச்சிருக்க மாட்டேன், நான் இங்கே நானாக இருக்கிற மாதிரி தான் அதில் ஃபுல்லாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு எதுவும் பெருசாக இல்லை. அவருக்கு சில இடத்துல மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னாங்க, பட்டுட்டோம். ஒரு வேளை எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இது ஃபஸ்ட் ஃபிலிம் பெருசு பயம் இருந்துச்சு. எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, மற்ற காலம் இல்லை பரவாயில்ல எனக்கு அந்த கேரக்டர் கொடுங்க, நம்ம இருக்கிற நீங்கள் எல்லாமே இருக்கிறது அப்படின்ட்டு பரவாயில்ல ப்ளீஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் நான் நம்புங்க நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த படத்துல டீம் வந்து செமையாக அமைஞ்சுது. எல்லாருமே ஒரு கொஞ்ச நாள்லேயே எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சோன்னா அது நமக்கு இன்னும் இதாக இருந்துச்சு. எனக்கு இது சின்ன கேரக்டர் தான், இதில் கிளைமேக்ஸில் முக்கியமான ஒரு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த பசங்க கூட இவங்க ஏஜ் ஃபேக்டர் வந்து கம்மியாக இருக்க மாதிரி, நான் அவங்களுக்கு அந்த ஊரில் ஒருத்தவங்க வயசில் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு பையன் கேரக்டர் இருக்கும்ல, அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க. இங்கே அதில் வந்து மீசெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொல்லி அப்படி பார்த்துருப்பீங்க. கலரே எல்லாருமே ஸ்கின் டோனே மாறி இருக்காங்க எல்லாமே. அங்கே லொக்கேஷன் அங்கே போகிறப்போ இவங்கெல்லாம் செம்ம கலரில் வந்தோம். இந்த பையன்லாம் சரியான கலர்லாம் ரொம்ப கலர்லாம் அது அங்கே வந்தது. நீங்கள் படத்தில் பார்த்ததுக்கும் இதுக்கும் அப்படி டோட்டலாக டக்குன்னு கொஞ்ச நாள் பால படம் மாதிரி வாரிட்டோம். டேரக்டர் என்ன சொல்கிறது, போய் கிரிக்கெட் விளையாடலாம் 3 நாள் ஆமாம் அடாப்ட். ஃபஸ்ட்டு போனவொடனே சட்டையில் எல்லோரும் ரிமூவ் பண்ண சொல்லிவிட்டு ஒன்று பனியனும் கிடையாது ஒன்று முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த இதோட கிளைமேட்டோட அடாப்ட் ஆகும். நான் இந்த படத்தில் வந்து சந்தோஷன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். சின்ன ரோல் தான், பட்டு இப்போ ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டேவே கூப்பிட்டாங்க என்ன. போயிட்டு ஒரு 3 நாள் பழகினதுக்கப்புறம் ரொம்ப ஃபிட் ஆகிடுச்சு. ஷார்ட் வைக்கிறோமோ வைக்கலையோ ஜாலியாக இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு படுறது, அங்கங்கே சுற்றுறது. அதுக்கப்புறமா ஒரு சீன் நடிக்கிறது கூட நார்மலாக இவங்கள்ட்ட எப்படி பேசுவோமோ அந்தமாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு 4-5 சீன் பண்ணேன். மொத்தமாகவே சின்ன சீன் தான் இருந்துச்சு எனக்கு. டேரக்டர் சார் இல்லை நீ இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சீன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பண்ணது தான். என்ன மாதிரி வேறு மாதிரி என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு டைம் அப்போ ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நிறையா நான் ஒன்று சொல்லுங்க. மறக்க முடியாத ஒரு அனுபவம் அது. ஃபஸ்ட்டு டே ஷூட்டு முடிச்சுட்டு மலையில் வந்துட்டுருக்கோம். அந்த டிரைவர் வந்து அந்த ஊருக்காரு தான், அவர் அந்த இடம் பற்றி நல்லா தெரியும். அங்கே இருக்கிற பயம் என்னன்னா அங்கே நிறைய காட்டு பண்ணி நிறைய இருக்கும். பேசிட்டே வராரு. என்ன சொன்னார் அவர்கிட்ட, காட்டு எருமையில் தனியாக இருந்தால் நமக்கு ரிஸ்க்கு ஜி அட்டாக் பண்ணுன்றார். நான் காரில் வந்துட்டு மலையில் வந்துட்டு பயங்கர இருட்டு, ஒரு இருட்டாக உருவம் நிற்குது சென்ட்ரல் நிற்குது. அப்படி சென்ட்ரல் ரோட்டுக்கு நடுவில் இருட்டில் ஒரு உருவம் மட்டும் உங்களுக்கு தெரியுது. இப்போ கண்ணில் வெளிச்சம் பட்டா கிளார் அடிக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுச்சுன்னா எல்லாருக்கும் பயம் வந்து லேசர் லைட் மாரி கண் அந்த ரெட் கலர் தெரியல நைட்டில் பார்த்தா. டிரைவரும் பயந்துட்டாரு. கார் பொறுமையாக போயிட்டு இருக்கு, அந்த உரம் இப்படி நிற்கிது, இருட்டா ஒரு உருகுது. பார்த்தா ஒரு ஆள் சரக்கு போட்டு அவர் முடியல, அதனால லைட்டு போட்டு அடிக்குது.
பைசன் தான் நினச்சோம் நாங்களே, ஏதோ ஒரு பைசன் நிற்கிது போல். உள்ள கார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் அதில் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் எனக்கு தான் அந்த பேசிட்டு போன. நான் இது மாரி வந்தேன். ஆமாம், டப்புன்னு எந்திரிச்சோமா எப்படி ஷாக் ஆகிடும். அந்த ரெடியாக பைசன் போட போஸ்டர் மாரி இருந்தால் இப்படி போகிற என்ன சொல்கிறேன் இப்படி எழுது அவர் வந்து விஷயம் இல்லை அந்த மாதிரி பிடிப்போங்க அப்படின்னு. செகண்டில் எல்லாரும் அலறிட்டோம் தான். நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு வர டைம் வந்து ஒரு 30 கிலோ 40 கிலோ மேலே இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கும். ஆமாம், அது 10 வீடு தான் இருக்கும் ஒவ்வொரு ஊர். அந்த ஏரியா பேர் என்ன? ஆத்தாடி காலைல ஸோ இதுதான் முதல் நாள் நடந்த அனுபவம், மறக்கவே மாட்டேன். ஆனால் ரொம்ப அழகான ஊருங்க அது. எப்படின்னா ஒரு 1/2 hour ஒரு தடவை மெதர் மாறிட்டுருவோம். ஃபஸ்ட்டு விஷயமே இங்கே போனாலும் போண்டா இத்தனைக்கும் காலையில் 6 மணிக்கு லொக்கேஷன் போயிடுவோம். அந்த டீ கடை வந்து ஊரோட எண்டில் மேலே இருக்கும், அதுக்கு மேலே மலை மேலே. ஸோ கரெக்டாக அந்த லொக்கேஷனாகவே சூப்பராக இருக்கும். அங்கே நின்று கரெக்டாக டீ குடிச்சிட்டு தான் போகணும். நாங்கள் ஃப்ரீ டைம் கிடச்சாலும் அங்கே வந்துடுவோம். உங்களுக்கு வந்து இன்ஸ்டியூட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆமாங்கள. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு ஒரு ஆக்டர், ஏன்னா இவங்களாம் வந்துட்டு பேஷனுக்காக வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஒரு கேரக்டர் எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறத நான் இன்ஸ்டியூட்டில் தான் கற்றுக்கிட்டேன். ஆமாம், இப்போ அருள்ராஜ் யார், அவன் ஏன் பேசுகிறான், எங்கே பேசுவான், பேச மாட்டான், அவன் ஏன் கத்துறான், கத்த மாட்டான், அவனுக்கு என்ன வயசு, அவன் இந்த சீனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், இது எல்லாத்தையும் வந்து ஒரு அனலைஸ் எப்படி நம்ம கேரக்டர் பண்ண முடியும்ங்கிறத நான் இன்ஸ்டியூட்டில் தான் கற்றுக்கிறேன். ப்ரொஃபஷனலாக அது என்னன்னா என்னோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் எனக்கு இன்ஸ்டியூட்டில் தான் கற்றுக்கிட்டேன். இது நான் இன்ஸ்டியூட்லேயே ஒரு 80 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டியூட்குள்ளேயே. அந்த அனுபவம் தான் இங்கே எனக்கு ஒர்க் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர் கிடைக்கிறதுக்கு காரணமும் அங்கே தான். அங்கேருந்து ஒரு டைரக்ஷன் ஸ்டூடெண்ட் தான் ரெஃபர் பண்ணார். அங்கே எடுத்த ஒரு மோனோலாகுவேஸ் தான் இங்கே அமிச்சேன் நான். ஸோ இது எல்லாமே அந்த இன்ஸ்டியூட்டோட கனெக்ட் ஆகி தான் இருந்துச்சு. ஸோ நீங்களாம் வந்து அவர்கிட்ட இருந்து சின்ன சின்ன இன்புட்ஸ் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா? டெடிகேஷன். நான் வந்து ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும், டக்குன்னு டைலாக் வரல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுற நேரத்தில் பண்ணலான்ட்டு இவர்கிட்ட ஒரு நைட்டான ஒரு 1/2 hour இது கேட்பேன், எப்படி பண்ணணும், இன்ஸ்டியூட் பற்றி கேட்பேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம இவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் எடுத்தேன். தண்ணி ப்ராக்டிஸுங்கிறது. இன்னொரு டவுட், இப்போ வந்து இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிச்சுட்டு வந்தபோது நீங்கள் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக சில பேர் ஒரு டேலண்டாக வருவாங்கல்ல, அப்போ நீங்கள் வந்து அவங்ககிட்ட இந்த கற்றுக்க முடியுமா? கண்டிப்பாக அதான் சொன்ன அப்சர்வேஷன் சொல்லிட்டு இல்லை, அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம அப்சர்வ் பண்ணி தான் இருப்போம். இது ஒரு டீம் ஆகிடுச்சு. இங்கே போய் நீ என்ன பெரிய ஆள் நம்மளாம் யோசிக்க முடியாது. அண்ட் இது எல்லாமே நம்ம அனுபவத்தில் தான் வருது. அவர் சொல்கிறார், நம்ம அதை பண்ணால் அது ஷார்ட் ஓகே. நான் நிறைய சொதப்பு இன்ஸ்டியூட்டில் பயங்கரமாக சொதிப்பிருக்கேன். ஆரம்பத்தில் சொதிப்பிருக்கேன். அங்கே இருந்து அந்த அடிபட்டு ஸோ யார் என்ன சொன்னாலும் அதுலேருந்து எடுத்துக்கணும். இதை இவங்க எல்லாருமே இன்ஸ்டியூட்லேயே கிடையாது. இவங்களாம் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இவனை பார்த்துலாம் நான் பயந்துருக்கேன். உண்மையில சந்தோஷ் அங்கேயே பாய்ஸ் அவர் வந்து ஸ்பாட் பர்ஃபார்மர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அவருக்கு ரெண்டு ஆப்போசிட். ஸ்பாட்டில் போய் என்ன பேசுவார், அது இன்னும் ஸ்கிரிப்ட் இல்லாத டைலாக்லாம் டக்கு டக்குன்னு எடுப்பார். ஆனால் கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் ஆகிடும். அவரை பார்த்தா நான் ரொம்ப அவரை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். சினிமாவில் வந்து 1000 crores படம் வரல அப்படின்றது ரொம்ப நாளாக கம்ப்ளைண்ட்டாக இருந்திருக்கு. இப்போ கூலி வரும்னு நினச்சாங்க, அதுவுமே வரல. வேற மலையாளம் சினிமா பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நல்லா பண்ணுறாங்க, இல்லைனா காண்டார மாதிரி படங்கள்லாம் வந்து இப்போ 1000 crores அடிக்க போது சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தமிழ் சினிமாவில் எதுவும் என்ன லேக்கிங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க மற்ற இண்டஸ்ட்ரி? இல்லை, நம்ம ஊரில் நல்ல நல்ல கதைகள் வருது. நம்ம ஊரில் மெய்யழகன் மாதிரி எந்த ஊரையுமே எடுக்கவே முடியாது. நம்ம ஊரில் மெய்யழகன் போகிறோம். ஆக்சுவலாக இப்போ விடுங்க, ஒரு 2015க்கு முன்னாடி நம்ம ஊர் தான் பீக்கு. ஆக்சுவலாக கோலிவுட் தான் பீக்கு. நான் எல்லா இதையும் சொல்ல, எல்லாருமே நல்லா தான் பண்ணுறேன். பட் ஆனால் நம்ம ஊரில் ஏன் பண்ணல? நம்ம ஊரில் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி 1001 பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நிறையா வந்திருக்கு. ஸோ கம்பேரிங் தான் எங்கள் மேட்டர். கம்பேரிங் பண்ணாமல் இருந்தாலே சூப்பர் தான். இப்போ பட் என்ன லேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மற்ற இது இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா இப்போ வந்து அது வந்து கேஸ்ட்டுக்கே போயிடுது. ஸோ ஆர்டிஸ்ட்டுக்கே போயிடுது. அது வந்து படத்தில் இருந்தால் இங்கே போய் மேபி இன்னும் ஆடியன்ஸ் ஃபைட்டு நம்ம படத்தை நம்ம தான் இது பண்ணுவோம். இப்போது மற்ற இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கேஜிஎஃபோட இது அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, காந்தாரா டேரக்டர் ஏன் படம் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி வருது. நீங்கள் வந்து ஆளாளுக்கு ஒரு பிஆர் டீம் வச்சு இவங்க அப்படி சண்டை அந்த இதுக்குள்ளே போகாமல் இது நம்ம தமிழ் சினிமா நம்ம தான் இருக்கும். 1000 crore போகணுன்னு ஒரு நெசசரி இல்லை. நல்ல படம் கொடுத்தா போதும். நம்மள்ட்ட இருக்கிறதே கண்டென்ட் தான் எப்போதுமே. இப்போ ராம் பத்ரி ஆளுங்க இவங்கெல்லாம் வந்து மணி மைண்டடாக இது பண்ணலை, ஒரு நல்ல படத்தை கொடுப்பாங்க. அது மூலயமா ஒரு மனிதர்களுக்கு வாழ்வியலோட கலந்து வருது இருக்குது. ஸோ நம்ம கிட்ட அக்செப்ட் பண்ணா சண்டை போட்டுக்கிறாங்க. அதான் பிரதர், விஜய் சேதுபதி சார் கூட உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பேமெண்ட் எல்லாமே வாங்குவார். அந்த மாரி ரெண்டாக பிரச்சனை இல்லை, ஃபிக்ஸ்டு பேமெண்ட்டாக இவ்வளோதான் சொல்லி இதுன்னும் போது நல்ல படம் எல்லாம் ஒரே டைமில் விடுவாங்க. ஒரு பெரிய ஹீரோ இப்போ விஜய் படம் வருதுன்னா விஜய்க்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. அப்போ விஜய் மட்டும் வரும்போது நம்மளுக்கு ஒரு பட்ஜெட் பார்க்குறது ஒரு இது இருக்கும். அப்போ தான் வந்து இன்னொரு இதுவும் வரும்போது அது ஃபேன் வர மாறுது. அதுக்காட்டி ரிவ்யூவர்ஸ் வந்து இப்போ ரெடியாக இருக்காங்க இல்லையா? அதனால தான் நான் ஒரு காமன் கொஸ்டின் இருக்குது. இப்போ ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ எப்படின்னா, இப்போ நான் நோட் பண்ண பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா
எல்லாரும் வந்து ஏதோ ஒரு படத்தை அடிச்சே தீரணும். அடித்தாதான் அவங்களுக்கு வியூஸ் வருதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப்குள்ளே போயிட்டாங்க. இப்போ நான் இந்த படத்தை அடிச்சிட்டேன்டான்ற மாதிரி பெருமையாக பேசிக்கிறாங்க. பட் அது வந்து இண்டஸ்ட்ரி கில் பண்ணுது. அதுதான் கில்லே பண்ணுது ஆக்சுவலாக. அது ரிவ்யூ வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன பார்ப்பேன்னா, நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நான் போய் பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் இருப்பேன். என்ன மாரி எல்லாரும் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் time அவங்க ரிவ்யூ பார்க்கறதால தான் நீங்கள் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தானே தெரியும் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா ஆகலையா அப்படின்னு. ஒரு ரிவ்யூவில் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் எதுவுமே புரிஞ்சிட போகிறதில்ல. அவருக்கு இப்போ ஒன்று கனெக்ட் ஆகிருக்கலாம், ஆகாமல் போகலாம். நீங்கள் போய் பார்த்தா தான் அதை கனெக்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் எங்கள் படம் ரிலீஸ் அதனால் போய் பார்த்துறேன். எங்கள் படத்தை பார்க்குறாங்க, அது ஆடியன்ஸ் பார்த்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வர்றதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்ல. 8 மணிக்கு நான் ஒரு ரிவ்யூ அடிச்சிட்டேன்னா அடுத்து போகிறவன் ஆக்சுவலாக இருக்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, ஆக்சுவலாக ரெட்ரோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோ படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகும். 9 o'clock தான் ஷோ எல்லாருக்கும். பட் ஆனால் 8 o'clock ரிவ்யூ வந்துருச்சு. அதுதான் இங்கே பிரச்சனை. என்னடா இது ரிவ்யூ வந்து நல்லா இல்லைன்ற படமே 9 o'clock தான் ஸ்டார்ட். நீங்கள் என்னடா 8 பெய்ட் ரிவ்யூஸும் பயங்கரமாக வந்து அந்த ஜோன் வந்து இப்போது பெய்ட் ரிவ்யூஸும் தாண்டி ரிவ்யூவர்ஸே பாசிட்டிவ் சொன்னால் வர வியூஸ்க்கும் நெகட்டிவ் சொன்னால் வர்றதுக்கும் நிறையா இது இருக்குது. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது ரெட் ஷர்ட்டு ப்ளூ ஷர்ட் வந்து நிறைய இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் அதுக்குள்ளேயே ஒரு இதுக்குள்ளே போகுது. நான் அதுக்குள்ளே போகல, பட் வந்து அது கட் பண்ணியிருக்கேன் ஊரில் அடி. ஸோ அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். அதை நம்ம ஊரில் நல்லா 1000ல் ஒரு மாரி ஒரு படம் வந்துச்சுல, ஆமாம். அப்போ நம்ம தூக்கி வச்சு கொண்டாடலை. அப்போது இப்போ இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இது ப்ளேம் பண்ண நம்மளுக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான். அதனால நம்ம இது பண்ண 24 அந்த மாதிரி மூவிலாமே நம்ம கொண்டாடலாம். நம்ம நிறையவே அந்த இப்போ நம்மள்ட்ட எந்த மாதிரி கிராஃப்ட் வரலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே வந்துருச்சுங்க, நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ மற்ற இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம யார்ட்டையும் போட்டிக்கு போக தேவையில்ல, நம்ம ஃபேன்ஸ் தான் போட்டியை உருவாக்குறாங்க. இப்போது விஜய்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஆளையும், இல்லை அஜித்க்கு ஒரு ஆளோ, சூர்யாவுக்கோ இவங்களே ஆன்டிகனிஸ் மாரி ஒரு ஆளை க்ரியேட் பண்ணி போர்ட்ரேட் பண்ணி நம்ம கிடையாது தான் ஆக்சுவலாக. அவங்களாம் அப்படி இருக்கணும், நம்ம இது அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. ஊரில் நல்ல நல்ல படங்கள் வருது. அவங்க ஊரில் வந்தாலும் நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்போ பாருங்கள், யங்ஸ்டர்ஸ் வராங்க, நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாருமே. யாருமே இங்கே ஃபேன்ஸ் வர என்னைக்கு நார்மலைஸ் ஆகுதோ அன்றைக்கி. ஸோ இந்த செக்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக போச்சு. அடுத்து ஒரு ஜாலி செக்மெண்ட்டாக வரலாம். ஸோ அந்த செக்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா வந்து நடிப்பு அரக்கன். ஸோ இதில் வந்து உங்கள் 4 பேர் நீங்கள் வந்து ஆக்டர்ஸ் நல்ல என்ன சில லைவ் கொடுக்க போகிறோம். அது அந்த டைலாக்கு நான் வந்து அதே மாடுலேஷனில் பேசக்கூடாது, வேற ஒரு மாடுலேஷன் கொடுப்பேன். ஸோ அதில் நீங்கள் பேசணும், ஓகேங்களா? நம்ம தளபதி நடிச்ச கில்லி படத்துலேருந்து ஒரு டைலாக், இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம், அந்த டைலாக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறைய ஃபுல் டைலாக் இதை வந்து நீங்கள் ஃபீமேல் வாய்ஸில் சொல்ல போகிறீங்க. கண்ணா என்ன அதை பார்க்குறீங்க? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் ஏரியாலையும் தகீடா அக்கா வந்துருக்கீங்களா? நீங்கள் வந்து படிக்காதன் படத்துல தனுஷ் டைலாக். ஓகே, என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். இதை வந்து நீங்கள் வந்து பயங்கர கோபமாக சொல்கிறீங்க. ஏய், என்ன மாரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். தலையோட டைலாக், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொழியும் நானாக செதுக்குனது தான். நீ எப்படி தோணும்? அதை வந்து நீங்கள் அழுதுகிட்டே சொல்லிங்க, பயங்கர எமோஷ்னலாக. ஓகே, என் வாழ்க்கை வந்து ஒரு நிமிஷம் படிச்சோம். டைலாக் சின்னதாக ரஜினி டைலாக். ஓ வாணா தேங்க்ஸ். உச்சிக்கு இந்த பக்கம் ஒருத்தவங்க தீ பிடிக்கும், இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு ஒரு தீ பிடிக்கும். அதுக்கப்புறம் முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லணும். இதை வந்து நீங்கள் ஒரு 12 மணிக்கு மேலே கொஞ்சம் மூடி வயசில் சொல்ல முடியும். தீ குச்சிக்கு 2 பக்கம் ஒரு சொன்னால் தான் தீ பிடிக்கும். ஆனால் இந்த அலெக்ஸ் பண்ணியாங்க ஒரு சாமி தீ பிடிச்சிடலாமோ? வாய்ஸ் விடுது வருது. ஸோ ஒன் ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா வந்து இப்போ நிறைய பேர் ஆக்டிங் ட்ரை பண்ணுறாங்க, நீங்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் தான். நிறைய பேர் வந்து இப்போ ஆடிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணிலாம் கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா அவங்கள வந்து காஸ்ட் பண்ணுறாங்க, ஏதோ பாப்புலாரிட்டி இருக்குன்னு சொல்லி. இப்போ பிக் பாஸில் கூட நான் பார்த்துருப்பேன் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ஒரு கல்ச்சர், அந்த ஒரு ட்ரெண்டு வந்து எப்படி நல்ல டேலண்ட்ஸ் எப்படி கீல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களோட என்ன ஒரு ஃபீல் பண்ணுறீங்க பற்றி? ஆக்சுவலாக நல்ல டேலண்ட் இருக்குது, இப்போது செம ஸ்கில்லு இது பண்ணணும். ஆனால் ஈவெண்ட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து எப்படின்னா, சோஷியல் மீடியாவில் இதுமாரி அப்லோட் பண்ணும்போது மற்றவங்க நம்மளை ஏதாச்சும்
எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தேடிட்டே இருப்போம் இந்த மாதிரி விஷயத்தில். இப்போ அவங்கள மாரி ஆளுங்க அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அதை வந்து ஓவர் கம்பெனி அசால்ட்டாக நீ என்ன சொன்ன எனக்கு என்ன, நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு இவன் ஒரு ஸ்கேல் பிடிச்சி ஆகா ஜெனரல் ஆடியன்ஸ் நம்மளை தப்பாக பார்த்துடக்கூடாது, இவங்க இப்படி பண்ணக்கூடாது, ஒரு லிமிட் நம்ம லிமிட் ஒரு லிபர்ட்டி வச்சுருக்காங்கல்ல, நம்ம இந்த இதை பண்ணணும். நம்ம என்ன தான் நல்ல ஸ்கில்லோடு இருந்தாலும் இப்போ என்னன்னு சொல்லலை, இவனும் நல்ல ஸ்கில்லு அப்படி இருக்கும்போதும் அவனுக்குள்ளே ஒரு இது வச்சுருக்கான் ஜென்ரல் ஆடியன்ஸ். நாளைக்கு நம்ம ரோட்டில் போகும்போது ஏய் என்னடா இவன் பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு இவனை யாரும் சொல்லிடக்கூடாதுன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்காக என்ன ஸ்கில் இருந்தாலும் அது ஒரு அதுக்கான மீடியம் கிடைக்கிற வரைக்கும், அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாக போகணும் அப்படின்றது. அது என்ன ஆகுதுன்னா அந்த வாய்ப்பு வர்றது ரொம்ப டிலே ஆகிடுது. அது டைம் போயிட்டுனா இந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு தெரியும், டைம் அன்னிடே அந்த இது போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் இதாகும். ஆனால் இப்போ எனக்கு பர்சனலாக இவனுக்கு தெரியாது, நான் நிறைய இடத்துல இவனுக்கு பிஆர் டீம் மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன், செம்மையாக பண்ணுவான் இது பண்ணுவான் அப்படின்ட்டு இது பண்ணி சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா டேலண்ட்டு. ஆனால் அதுக்கான இடம் அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்த கூட இவன்ட்டு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஆனால் அது என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் தான் தோணும். அந்த விஷயத்த நம்மளும் அவங்களே என்கரேஜ் பண்ணி நிறைய பேர் வந்து டேலண்ட்டாகவும் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்குமே டேலண்டாக இருக்காங்க, அதுக்கான இது அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அது பார்க்கும்போது நல்லா இருக்கும். பட் ஆனால் ஒன்றுமே பண்ணாதவன் ஒரு ஏதாவது ஒன்று. ஆனால் அவங்கள்ட்ட இருக்க கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வேறு யாருக்கிட்டையும் இருக்காது. அந்த கான்ஃபிடன்ஸ் அது அவன் மேலே பாதி தப்பு, மீதி வந்து நம்ம அது இந்த ரகுவரன் டைலாக், அது அவங்களே பாம்பு வைப்பாங்களாம், அப்புறம் அவங்களே எடுப்பாங்களாம். ஸோ ஆக்சுவலாக இன்ஸ்டாங்கிறது இப்போ இருக்கிறது வந்து ப்ளஸ் தான். ஆமாம், இப்போ நம்மளும் டேலண்ட்டை காட்டணும்னா நம்ம கொஞ்சம் ப்ராப்பரான ஒரு இது ஆக்சுவலாக ஆக்டிங் வீடியோ போட்டு நம்மளும் ட்ரெண்ட் ஆகி அது பண்ணலாம். ஆக்சுவலாக அது ரொம்ப ப்ளஸ் இப்போ இருக்கிறது. அந்த இன்ஸ்டா மூலியமாக தான் இந்த சான்ஸே கிடைச்சிச்சு. ஜஸ்ட் பிகாஸ் எதுக்கு இத்தனை பண்ணுறேன். நான் ஒரு ஆடிஷன் என் ஃப்ரெண்டு போயிருக்கான். ஸோ அவன் போனப்போ இவனுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவன் தான் நல்லா பண்ணியிருக்கான், என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் 1600 அப்படின்னோடனே இன்னொருத்தங்க நல்ல ட்ரெண்டு அவங்க 200K அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவனை எடுத்துக்கிட்டாங்க. இவன் அடுத்த நாள் அங்கேயே ஆர்டிஸ்ட்டாக போனான், ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக. அவன் அடிக்கவே நிறைய டேக் போகுது. ஸோ அப்போ இவன் யோசிக்கிறான், அப்போ அந்த மாதிரி நேரம் தான் ஃபீல் ஆகுமே. ஸோ என்னடா இது அப்படி டேலண்ட்டாக இருக்கிறவங்க வந்தால் பிரச்சனையே இல்லை. ரீல்ஸில் ஓவர் ரேட்டட் பண்ணி உள்ளார போகிறவங்களாம் ஜஸ்ட் கிராஃப் மாரி தான் பிரதர். மேலே போவாங்க, 2 படம் பண்ணுறாங்க, டோட்டலாக அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. சஸ்டெயின் பண்ணணுன்னா லாஸ்ட்டில் இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பழகணும், அப்படின்னா மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை அதுனா ரொம்ப கஷ்டம். வந்ததுக்கப்புறம் லேர்ன் பண்ணி அதை கரெக்டாக மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. நல்லா தான் தோடுது. நீங்கள் எதுக்காக பார்க்கணுன்னா என்னாலுமே படிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லாமல் இங்கே என்ன பாலிடிக்ஸ் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய மூவியில் அது இருக்குது. பட் இதில் கொஞ்சம் ஏரியாவில் என்ன நடக்குது. ஸோ நீங்கள் எதுக்காக பார்க்கணுன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்புக்காக எல்லாத்தையும் தள்ளிப்படக்கூடாது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல அரசியல் பேசிட்டாங்க. பட் நிறைய சின்ன சின்ன கட்சிகள் அரசியல் இருக்கும், அதுதான் கூடாரம்லாம் பேசியிருக்கோம். ஸோ இது கூடாரம் படத்தை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அவர் சும்மா எடுக்க மாட்டார். அவர் விஷயம் அனுபவித்து இதை வந்து நான் இன்னொருத்தர்கிட்ட சொன்னால் அவர் வந்து கமர்ஷியலாக மாற்றிடுவார். இதை நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே எடுக்கணும். நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா, கேரளாவில் மலையாளம் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குது அப்படி பேசணும். ஏன் காரணம், அவங்க அதை கமர்ஷியலுக்காக போகாமல் சப்ஜெக்ட் வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீ இந்த மாதிரி ஒரு படங்களை நீ ஆதரிக்கும் போது நல்ல நல்ல படங்கள் வந்து பெரிய எங்களை மாதிரி புது டேலண்ட்ஸ் நீங்கள் சொல்லிங்களா இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ் வராங்க அப்படி. இப்போ நாங்கள் வரோம், நாங்கள் இப்போ முயற்சி பண்ணி நான் என்ன டேரக்டர் எல்லாமே சேர்ந்து தான் சொல்கிறேன், முயற்சி பண்ணி எடுக்கிறோம்ல. இப்போ எங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸோ இல்லை கலைஞர்கள்லாம் நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது சினிமா இண்டஸ்ட்ரி வளரும். கூடாரம் மூவி ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக உட்காந்து பார்க்கலாம். எவ்வளோ உங்களால் நீங்கள் போட்டி விடாமல் அழகாக உட்காந்து கடைசி வரைக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் படம் முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக ஒரு எஜுகேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படி. அண்ட் ஆல்சோ நம்ம இங்கே இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ரக்கடாக சொல்லாமல் அழகாக மேலோட்டமாக சொல்லும். ஆனால் அது கதையோட ஓட்டத்தோடு இருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு சினிமா ஒரு இதுக்குள்ளே தான் இருக்கும். எங்கேயுமே ரஷ் பண்ணாது. அரசியல் வந்து உங்களுக்கு திணிக்கிற மாதிரியோ இல்லை இது பண்ணுற மாதிரியோ இல்லாமல் அது ஒரு மேம்போக்காக ஒரு விஷயத்தோட ஒரு விஷயமா நம்மளுக்கு அப்படி சொல்கிறா போல இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்து வர இதுமாதிரி இண்டிபெண்டன்ட் மூவி பண்ணுறவங்களாம் இருந்தாலும் யங்ஸ்டர்ஸ் சின்ன சின்ன ரோல் இந்தமாரி வாய்ப்பு இந்தமாரி ஆளுலாம் இந்தமாரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் இந்த இது ஹிட் ஆனால் அடுத்த ஆளுங்க வந்து இதேமாரி ட்ரை பண்ணுற ஒரு சின்ன ஃபேமிலி மிடில் கிளாஸ்லேருந்து வர பசங்களுக்கும் வாய்ப்பு நல்லா கிடைக்கும். அதுமாரி ஒரு கோர்ஸ் பாலிடிக்ஸ் அண்ட் எஜுகேஷன் தான். அதை தாண்டி வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் ஃபாட் இருக்குது ஃபைட் இருக்குன்ற மாதிரி என்டர்டெயின் பண்ணுறதுக்கான விஷயமும் நிறையா இருக்குது. பார்த்துட்டு சொல்லுங்கள்.
ஓகே, நேராக ஜில்ற திட்டே போகிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. நிறைய நல்ல இன்சைட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்படுற உயரத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணுன்றது என்னோட வாழ்த்துக்கள், எங்கள் டீமோட வாழ்த்துக்கள் எப்பவுமே இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எல்லாருமே ஆமாம் ஃபஸ்ட் இன்ட்ரிவியூ. இந்த இதை மறக்கவே மாட்டோம் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் ஆமாம் எல்லாரோட முகமும் பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டீமுக்கு ஒரு இது சொல்லிட்டு ரொம்ப கூடாரம் டீமில் கேமரா டீம் அவங்க அண்ட் ஆல்சோ கூடாரம் டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். ஃப்யூச்சரில் நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு அடுத்த லெவலில் போகணும். அது முக்கியமாக டிஓபி டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எடிட்டர் எல்லாருமே, மியூசிக் டைரக்டர்ஸ், ஆர்ட் டைரக்டர் சுபாஷ் ப்ரோ, ராஜு சொல்லவே இல்லை. ஆர்ட் டைரக்டர் சுபாஷ் ப்ரோ, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்க எல்லாருமே. வேறு யாராச்சும் விட்டோம்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. ரியாஸ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்ககிட்ட இன்டர்வியூ பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ மக்களே. அடுத்த இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை.